Hi my dear students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் மெத்தட். அதாவது செக்சுவல் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நேச்சுரல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்த்தோம். ஸோ அதில் வெஜிடேஷன் பை லீஃப் பார்த்தோம் அண்ட் தென் ரூட் ஸ்டெம் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னா என்ன, ஸோ ஹவு மெனி டைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட் பார்க்குறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஐ திங்க் this is apart from the above mentioned natural method of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their pots. Such methods are said to be the artificial propagation. Some of the artificial propagation methods have been used by the man for long time are called conventional methods னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸில் வந்து நம்ம எந்த ஒரு அதாவது எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண கிடையாது, எந்த ஒரு டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணல. ஓகே, அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா வளர்ந்துருச்சு, அதே மாதிரி ரூட் கட் பண்ணி வச்சா வளர்ந்துருச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் நம்ம அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த காலத்தில் நிறையா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பிளான்ட்ஸை வந்து வளர்த்துறாங்க. ஸோ அதுதான் nowadays technology is being used for propagation to produce large number of plants in a short period of time. Such method to be modern method. So conventional method க்கும் modern method க்கு என்ன difference னா, conventional methods வந்து horticulture and agriculture techniquesல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ artificial propagation மூலமாக மாடர்ன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ பிளான்ட்ஸ் வளர்த்த முடியுமோ தட் இஸ் கால்ட் அஸ் மாடர்ன் மெத்தட்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் வி கன்வென்ஷனல் மெத்தட். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னா கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ இந்த 3 பற்றி தான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் வருது. ஃபஸ்ட் ஒன் இஸ் கட்டிங். ஸோ கட்டிங் இஸ் நத்திங் பட் அது அப்படி என்னென்னா ஒரு பிளான்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நியூவாக ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் கட்டிங் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். நம்ம எப்படி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் 3 பார்ட்டில் கட் பண்ணி வச்சா வளருதோ அதே மாதிரி கட்டிங்லேயும் இந்த லீஃப், ஸ்டெம், ரூட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் கட்டிங் சொல்கிறோம். பாருங்கள், இன் திஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ நியூ பிளான்ட் பை கட்டிங் த பிளான்ட் பார்ட் சச் as என்னென்னு பார்த்தா ரூட், ஸ்டெம் and leaf from the parent plant. The cut part is placed a suitable medium for growth. It produces a root and grows into a new plant. Depending upon the part used is called as root cutting. ஸோ நம்ம என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ரூட் கட்டிங் எக்ஸாம்பிள் வந்து மேலஸ். ஸோ மேலஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்பிளோட வெரைட்டி. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் மேலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம் கட்டிங். ஸ்டெம் கட்டிங் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், பொகென்வில்லா, மொரிங்கா. ஹைபிஸ்கஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமனானது செம்பருத்தி செடின்னு சொல்கிறோம். அடுத்தது மொரிங்காங்கிறது முருங்கை மரம். அடுத்து பொகின்வில்லா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீஃப் கட்டிங். லீஃப் கட்டிங் வந்து பிகோனியா பிரையோஃபில்லம். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன். மோஸ்ட்லி ப்ராபகேட்க்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் கட்டிங் தான். அதாவது லீஃப் கட்டிங்கும் ரூட் கட்டிங் விட மோஸ்ட்லி யூஸ்ட் இன் தி டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் கட்டிங் தான். திஸ் இஸ் த 1 mark question. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃப்டிங். So this is the very important 5 mark question. What is mean by grafting? So grafting க்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப்டிங்னா 2 பார்ட். அதாவது நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரோஸ் ஆகட்டும், ஹைபிஸ்கஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் எல்லாம் கலராக வருதில்ல. ஸோ இதெல்லாமே கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் தான். அதாவது 2 பிளான்ட் பார்ட்டை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். In this plant of 2 different plants are joined, so they continue to grow as one plant. Of the 2 plants, the plant which is in contact with soil is called as stalk and the plant used is grafting is called scion. ஸோ நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 வார்த்தை என்னென்னா ஸ்டாக் அண்ட் சியான். ஸ்டாக் அப்படிங்கன்னா என்னென்னா எந்த பிளான்ட் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஓகே, இதே சியான்கிறது நம்ம கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை வந்து சியான்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா சிட்ரஸ், மேங்கோ அண்ட் ஆப்பிள். There are different types of grafting based on the method uniting the scion and stalk.
அதாவது ஸ்டியானும் ஸ்டாக் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மொத்தமாக 5 கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங் அண்ட் க்ரௌன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ரைட் தி டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 டைப்ஸ் பற்றி எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் டயக்ராமோட. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங். ஸோ இதில் ஸ்டாக் எது செய்யாது எதுன்னு சொல்லிடலாம். ஸ்டாக் அப்படிங்கிறது இந்த மட்டு, அதாவது சாயிலோட அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷியான்ங்கிறது அதை எந்த ஒரு சாயிலோடைய கான்டாக்டில் இருக்காது. அந்த பார்ட்டை நம்ம கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுற பார்ட்டை என்ன சொல்கிறோன்னா சியான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? ஃபஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங். ஸோ பட் கிராஃப்டிங்கில் இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். அதாவது ஏதாவது ஒரு பிளான்ட் பார்ட்டோட சியானை யூஸ் பண்ணுறது தான், சியானோட பட்டு யூஸ் பண்ணி கிராஃப்டிங் பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பட் கிராஃப்டிங் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் bud crafting. So in this method a T-shaped incision is made in the stalk and bark is lifted. The scion bud with lit wood is placed in the incision beneath the bark and properly bandaged with a tape. ஸோ என்னன்றாங்கன்னா ஒரு டீ ஷேப், இந்த மாதிரி ஒரு டீ ஷேப் கட் பண்ணி எடுத்துறாங்க. இது ஸ்டாக்கு, இது சியான் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது ஷியான். அப்போது இந்த ஸ்டாக் ரீஜியனில் ஒரு இன்சிஷன், ஒரு வூண்டை ஏற்படுத்துகிறாங்க. என்னன்னா ஒரு சின்ன டீ மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கிறாங்க. அந்த ஷேப்பில் இந்த ஷியானை கொண்டு இன்செர்ட் பண்ணி பேண்டேஜ் போட்டு டேப் பண்ணிடுறாங்க. ஸோ டேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 to 4 weeks கழித்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு நியூ பிளான்ட் அதாவது நியூ ப்ராபக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை மட்டும் அப்போது அதுலேருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஒரு பிளான்ட்டோ அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பட் கிராஃப்டிங் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ அப்ரோச் கிராஃப்டிங்னா இன் திஸ் மெத்தட் போத் சியான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ இதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். இதில் பார்த்திங்கன்னா போத் இது ஸ்டாக் சியான் ரெண்டுமே ரூட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டாக் இஸ் க்ரோன் இன் எ பாட் and it is brought close to the scion. Both of them should have the same thickness. A small size is cut from both and the cut surface are brought near and tied together and held by a tap. After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the scion are cut off and detached and grown in a separate part. ஸோ இது ரொம்ப ஈஸி. அப்ரோச் டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் அண்ட் சியான் ரிமைன் டுகெதர் ரூட்டட், ரெண்டுமே நிலத்தில் தான் இருக்கும். இந்த ஸ்டாக்லேயும் சியான்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஊண்டு ஏற்படுத்தி ரெண்டையும் நியர்பை பக்கத்தில் வச்சு ஒரு டேப் போட்டு கட்டிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் 1 to 4 weeks கழித்து பார்த்தோன்னா இங்கேருந்து என்ன ஆகிருக்கும், நம்ம இந்த டேப் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், டிப் ஆஃப் த ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, அதில் டிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி த சியான் ஆஃப் கட் ஆஃப், அதாவது ஸ்டாக் பேஸ் ஆஃப் த சியானோட பேஸையும் ஸ்டாக்கோட டாப்பையும் கட் பண்ணி நம்ம எடுத்து செப்பரேட் பார்ட்டில் வளர்த்த ஆரம்பித்தாங்கன்னா புது பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டங் கிராஃப்டிங். ஸோ டங் கிராஃப்டிங்கோட டயக்ராம்ஸ் பாருங்கள். டங்க்னா டங் கிராஃப்டிங். ஸோ இந்த டெக்னிக்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா a scion and stalk having same thickness is cut oblique and the scion is fit into stalk and bound with a tape. அதாவது ஒரு சாய்வாக கட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் பிளான்ஸை சாய்வாக கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த டயக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். டங் கிராஃப்டிங். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டங்க் மாதிரி சாய்வாக கட் பண்ணி ஸ்டாக்கு சியான் ரெண்டும் ஒரே சேம் திக்னஸில் இருந்தால் தான் டைப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் பண்ணி வச்சு ஒரு டேப் போட்டு சுற்றிடுறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் டங் கிராஃப்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரௌன் கிராஃப்டிங். ஸோ இந்த க்ரௌன் கிராஃப்டிங்கில் ஸ்டாக் அண்ட் சியான் இது ஒரு வெஜ் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்குள்ளே இதை என்ன பண்ணி இன்சர்ட் பண்ணி டேப் சுற்றி வைப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ரௌன் கிராஃப்டிங். வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னா, ஸோ வெஜ் கிராஃப்டிங் இஸ் இது ஸ்டாக்கு சியான் இது என்ன ஒரு வி மாதிரி கட் பண்ணி சென்ட்ரல் இன்சர்ட் பண்ணுறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் வெஜ் கிராஃப்டிங் சொல்கிறோம். ஸோ வாங்க அது எக்ஸாக்டாக என்னென்னு பார்க்கலாம். ரீட் பண்ணுறேன். க்ரௌன் கிராஃப்டிங். when the stalk is large in size, scion are cut into wedge shaped and are inserted on the slit of the clefts of stalk and fixed in the position using graft wax. ஸோ கிராஃப்ட் வேக்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணிடணும். அதாவது
ரெண்டு பக்கம் இன்சர்ட் பண்ணணும். இதே வெஜ் கிராஃப்டிங்னா இன் திஸ் மெத்தட் ஸ்லிட் இஸ் மேட் இன் எ ஸ்டாக் ஆர் தி bark is cut, a twig of scion is inserted and tightly bound to the cambium of 2 is joined. ஸோ ரெண்டு கேம்பியமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கே பார்த்தோன்னா வெஜ் ஷேப்பில் கேம்பியம் ரீஜியன் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சு டைப் பண்ணி வைக்கணும் வெஜ் கிராஃப்டிங். க்ரௌன் கிராஃப்டிங்னா இந்த ரெண்டு சைடுமே ஒரு ஸ்டாக் இருக்குன்னா ஸ்டாக்கோட ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இந்த சியான் இன்சர்ட் பண்ணி நம்ம டேப் பண்ணிட்டோன்னா புது பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் கிராஃப்டிங். ஸோ கிராஃப்டிங்கில் 5 டைப்ஸு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங். ஸோ உங்களுக்கு இது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங், செகண்ட் ஒன் அப்ரோச் கிராஃப்டிங், தேர்ட் ஒன் டங் கிராஃப்டிங், ஃபோர்த் ஒன் க்ரௌன் கிராஃப்டிங், ஃபிஃப்த் ஒன் வெஜ் கிராஃப்டிங். ஓகேவா, ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேயரிங். லேயரிங் மெத்தடும் எதில் வருதுன்னா கன்வென்ஷனல் மெத்தடில் வருது. ஸோ லேயரிங்னால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், அதாவது பதியம் போடுதல்னு சொல்லுவோம். என்னென்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் செடியோ ரோஸ் செடி வந்து ஸ்டெம் கட்டிங்லேயும் வரும். ஜாஸ்மின், லில்லி இதெல்லாம் பார்த்தோன்னா கொடி மாதிரி போகும். அதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே பரி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பரீடு ரீஜியன்லேருந்து ஒரு புதுசாக ஒரு லில்லி செடியோ ஒரு ஜாஸ்மின் செடியோ வந்து வளரும். அப்போ வளர்ந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து போய் வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லேயரிங் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், in this method stem of the parent plant is allowed to develop roots while still intact. When the root develop, the rooted plant is cut and plant to grow a new plant. Example Ixora jasminum கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து லேயரிங்க்கு மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். ஸோ மெனி லேயரிங்ஸ் இருக்குது. பட் உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் மவுண்ட் லேயரிங் அப்படின்னு என்னன்னா விச் யூஸிங் த சாயில், that is called as mount layering. Air layering na we didn't use soil directly. Okay, so that is called as air layering. So mount layering na in this method applied for the plant having flexible branches. So jasmine பார்த்தோம்னா நம்ம வளைக்க முடியும், மல்லி ஜாதி மல்லி செடி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கொடி மாதிரி தான் இருக்கும், நல்லா வளைச்சிக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா the lower branch with leaves is bent to the ground and the part of the stem is buried in the soil and tip of the branch is exposed above the soil. அதாவது இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி இதுதான் வந்து ஜாஸ்மினம். அப்படின்னா அதோட ஒரு ட்விக்கை மட்டும் வளைச்சி மண்ணில் வச்சு பரி பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சிடறாங்க. அப்போது இந்த ரீஜியனில் வந்து என்ன ஆகும்னா ரூட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம நல்ல ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்ணி டிட்டாச் பண்ணி கொண்டு போய் நம்ம வேரைட்டிஸ் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம வச்சுட்டோன்னா புதுசாக ஒரு பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மவுண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் லேயரிங். ஓகேவா, ஸோ ஏர் லேயரிங் மீன்ஸ் in this method the stem is grilled at nodal region and hormones are applied in this region which promote the rooting. ஸோ ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்மோன்ஸ் ஆக்சின் சைட்டோகைனின் யூஸ் பார்க்குறோம்ல. ஸோ சைட்டோகைனின் வந்து ரூட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரூட் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த போர்ஷன் இஸ் கவர்டு வித் டேம்ப் ஆர் மாஸ் சாயில் யூஸிங் a polythene sheet. Root emerge in these branches after 2 to 4 months. Such branches are moved from the parent plant and grown into a separate pot or ground. So you can see it. First one is bark tissue. ஒரு ட்ரீ இருக்குன்னா ஒரு ட்ரீயோ பிளான்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அந்த பார்க் திசு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மாஸ்ட் சாயில் வச்சு பாலித்தீன் டை டு ரிட்டைன் மாய்ஸ்சர். ஏன்னா காஞ்சி போயிடல, அதனால் அங்கே பாலித்தீன் பேக் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு ஆர்டிஃபிஷியலாக ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ரூட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம இந்த ட்விக்கை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட்? அப்போ லேயரிங்கில் 2 டைப்ஸ். த ஃபஸ்ட் ஒன் இஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தடில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் 3 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜில் த பிளான்ட் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் ஹேவிங் யூனிஃபார்ம் இன் சைஸ். நெக்ஸ்ட் மெனி பிளான்ட் கேன் ப்ரொடியூஸ் குயிக்லி பை திஸ் மெத்தட். ஈஸியாக சீக்கிரமாக வளர்ந்துடும். அண்ட் தென் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். பீரியட் வந்து எவ்வளோ இருக்குன்னா டைம் பீரியட் இருந்தால் போது இதுக்கு நிறைய சீட்ஸ் எதுவும் தேவையில்லை, சீக்கிரமாக வளர்ந்துடும். ஷார்ட் பீரியட்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் the some plants can be propagated more economically by vegetative propagating. எக்ஸாம்பிள் சொல்லலாம் டியூபரோசம்.
அதாவது உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தா ஐ ஸ்பாட் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்கலி வேல்யூ இல்லை, நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஈட் பண்ணுறோம், அப்போ அது வந்து எக்கனாமிக் வேல்யூவான ஒரு பிளான்ட்டு. ஸோ அந்த மூலமாக இது ஈஸியாக ப்ராபகேட் பண்ண முடியும், மோர் எக்கனாமிக் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தென் ஹை ஈல்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம தெரியாமல் ப்ராபகேட் பண்ணிட்டோன்னா வரக்கூடிய எல்லா பிளான்ஸுமே வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸாக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ்ட் ஃபார் ப்ராபகேஷன் ஆர் பல்கி அண்ட் ஸோ தேர் ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர்டு. இந்த ப்ராபகேஷன் வந்து பல்கியாக நிறையா இருக்கும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது கஷ்டங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த வெரி ஈஸி டாபிக், மாடர்ன் மெத்தட். இந்த மாடர்ன் மெத்தட் யார் சொன்னாங்கன்னா, ப்ரொஃபஸர் எஃப்சி ஸ்டீவர்ட் கார்னல் யூனிவர்சிட்டி ஸ்டோர்ட் தட் த மெச்சூர் ஃப்ளோயம் parenchyma cells removed from the carrot were placed in a suitable medium under controlled condition could be stimulated to start dividing again to produce a new carrot plant. Totipotency, this cell was described as totipotency. ஸோ totipotency அப்படின்னா என்னென்னா முழுத்திறன் பெற்றுள்ளமை, அதாவது ஒரு பிளான்ட் பார்ட் எய்தர் அது வந்து லீஃபு, ஸ்டெம்மு, ரூட், இது வந்து நம்ம காமனாக தெரிஞ்சது. அது போக ஆந்தர், போலன், ஸோ இது மாதிரி என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எனி பிளான்ட் பிளாட்டிலிருந்து ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சிங்கிறாங்க. ஓகே, இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்ம ஈஸியாக ப்ராபகேட் பண்ணி நிறையா பிளான்ட்ஸ் வந்து உருவாக்க முடியும். அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீம் இருக்குன்னா நீமில் ஒரு பார்க்கோ ஒரு சின்ன அதுலேருந்து எனி பிளான்ட்டோட அந்த பார்ட்டு கிடச்சா அதை வந்து ஒரு புது பிளான்ட்டாக உருவாக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டோட்டிபொட்டன்சி. ஓகே, ஸோ இதுதான் இது வந்து ஹார்டிகல்ச்சர் மெத்தட், ஃபாரஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. த growth ஆஃப் plant tissue in special culture medium under suitable controlled condition is known as tissue culture. ஸோ பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக்ஸு, ஸோ உங்களுக்கு ஒரு லெசனே இருக்குது பிளான்ட் திசு கல்ச்சர்னு. திசு கல்ச்சர் டெக்னிக்ஸ் அதுதான், அதாவது கண்ட்ரோல் கண்டிஷனில் ஒரு லேபுக்குள்ளே அதை கல்ச்சர் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், பிஹெச் கரெக்டாக இருக்கணும், மாய்ஸ்சரைசர் எல்லாமே இட்ஸ் குட் பி அ கண்ட்ரோல்டு கண்டிஷன். ஸோ அப்போ வளர்த்தும் போது அங்கே வச்சு வளர்த்துறதுக்கு பேர் தான் சொல்லலாம் திசு கல்ச்சர்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு என்ன பாருங்கள், the regeneration of whole plant from a single cell, tissue or small piece of vegetative structure through a tissue culture is called as micro propagation. சொன்னேன் இல்லையா, ஸோ மைக்ரோ ப்ராபகேஷன் எனி பிளான்ட் பார்ட் சிங்கிள் செல் தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்கிறோம். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மாடர்ன் மெத்தட்ஸில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, plants with desirable characters can be multiplied rapidly in short duration. ஸோ சொன்ன மாதிரி தான் கன்வென்ஷனல் மெத்தடில் இது வந்து டைம் எடுத்துக்கும், ஷார்ட் டியூரேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் சேம் இன் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து திசு கல்ச்சர் கேன் பி கேரிட் அவுட் இன் எனி சீசன் டு ப்ரொடியூஸ் பிளான்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா சம் பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னி சீசன் ஆர் ஹாட் ரீஜியன் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம எந்த டைமில் எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும், இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் plants which do not produce viable seeds and seeds that are difficult to germinate can be propagated by tissue culture. ஒரு சிலர் பார்த்தோங்கன்னா அதோட ஜெர்மினேஷன் பீரியட் வந்து டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது விசிபிள் அந்த சீட் வந்து நம்மளுக்கு வைபிளாக இல்லை, முளைக்கவும் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம திசு கல்ச்சர் டெக்னிக்கில் யூஸ் பண்ணலாம். ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் பிளான்ட் கேன் பி ப்ராபகேட். நான் சொன்ன மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பான் பீசஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். டிசீஸ் ஃப்ரீ மெரிஸ்டம் கல்ச்சர் பிளான்ட்ஸ், அதாவது நோயே தாக்காத பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். செல்ஸ் கேன் பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் யூஸிங் திசு கல்ச்சர் டெக்னிக்ஸில். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் எ லேபர் இன்டென்சிவ் ரெக்வயர்ஸ் ஸ்கில் ஒர்க்கர், நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க இது பண்ண முடியும். ஸோ இது ஒரு ட்ராபேக். ஓகே, ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸ்டெரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆட் டு த காஸ்ட். இப்போ ஸ்டெரைல் கண்டிஷன் திசு கல்ச்சர் லேப் வந்து நம்ம நார்மலாக உருவாக்க முடியாது, அது வந்து காஸ்ட் வந்து அதிகம். தென் சின்ஸ் த க்ளோன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், த என்டையர் crop is susceptible to new disease or changes in environmental condition will be wiped out the species. ஸோ என்விரான்மெண்ட்ஸில் அடாப்ட் ஆகலை அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது ஏதாவது நோய் வந்தாவோ ட்ராட் கண்டிஷனில் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா பிளான்ட்டுமே வந்து செத்துரும், டிசீஸ் அட்டாக் ஆகிடும். அப்போ அது வந்து நம்மளுக்கு ட்ராபேக்.
அதே மாதிரி சம்டைம்ஸ் காலஸ் அண்டர்கோஸ் ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் விச் ஆர் அன்டிசைரபிள் ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஸோ கேலஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? கேலஸ் அப்படின்னு என்னென்னா அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் திசு தட் இஸ் கால்ட் அஸ் கேலஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கேலஸில் இருந்து தான் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் ரூட் ஷூட்டெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு எக்கனாமிக் வேல்யூ கிடையாதுங்கிறாங்க, எந்த ஒரு கமர்ஷியல் யூஸும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மாடர்ன் மெத்தட் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போது நான் வந்து மாடர்ன் மெத்தட் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ கட்டிங்கிறது நத்திங் பட் ஒரு பிளான்ட் பார்ட், எனி பிளான்ட் பார்ட் கட் பண்ணி வச்சா வளர்கிறதுக்கு பேர் கட்டிங். கிராஃப்டிங்கில் ஒரு 2 பார்ட்ஸ், அதாவது ஸ்டாக் அண்ட் சியான் யூஸ் பண்ணி நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் கிராஃப்டிங். அதில் 5 டைப் ஆஃப் கிராஃப்டிங் இருக்குது. பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங் அண்ட் விச் கிராஃப்டிங். Next one is layering. Layering la 2 types, air layering and mount layering. Okay, but the next one is modern method. So இன்னைக்கு கிளாஸில் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.